எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு கவிதை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவிதை எப்படிப்பட்ட கவிதைனா, உங்கள் ஆணவத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். மனிஷபுத்திரர் எழுதியிருக்காரு, நல்லா கேளுங்க. தேடுவார்கள் என்று நம்பி தொலைந்து போவதே, இல்லாமலே போனாலும் அது ஒரு இலையை உதிர்வது போல தான். அதாவது ஒரு சின்ன கவிதை, ஆனால் யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே நம்ம ரொம்ப முக்கியம், இவங்கெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம இவங்களுக்காக தானே, நம்ம எல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணின்னு இருப்போம். ஆனால் உண்மையாக பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க லைஃப்பை அவங்க வாழ போகிறாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. அவங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை அவங்க லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துன்னு இருக்காதீங்க. புரியுதா? இல்லாமலே போயிட்டாலும் அது ஒரு நிகழ்வாக முடிஞ்சிருமே தவிர, யாரும் அதுக்காக உங்கள் கூடயெல்லாம் யாரும் வந்துட மாட்டாங்க. புரியுதா? ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. அதனால் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சதை உங்களை தவிர யாராலையும் செய்ய முடியாது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தான் செய்ய முடியும். அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், இவன் இப்படிலாம் பேசுவான், அவன் இப்படிலாம் பேசுவான், அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க. சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், இதில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்கிறீங்களா? அதான் மேட்ரு. அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கா, அது போதுமே. அதுக்கு மேலே தான் வேணும். அதனால் அடுத்தவங்க லைஃப் நீங்கள் வாழாதீங்க, உங்கள் லைஃப் நீங்கள் வாழுங்க. ஓகே?